ஹாய் சார், இந்த புக் மட்டும் ரினியூ பண்ணிக்கிறேன். டியூ டேட் முடிஞ்சதா? இல்லை சார், நாளைக்கு சண்டே, நாளைக்கு லைப்ரரி லீவு, அதான் இன்றைக்கே கொண்டு வந்தேன். புக்ஸ் போய் எடுத்துக்கிட்டா? 2 நாளாக வாலண்டியரோட க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. புக்கெல்லாம் சஃப்லாக இருக்குது. ஸோ நீங்களே போய் எடுத்துக்கலாம் தான் எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம் சார், நானே போய் தேடி எடுத்துக்கிறேன். இந்த புக்கை அப்படியே மேலே வச்சுருங்க. சரி, ஓகே. நீங்கள் தப்பாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சாரி. இல்லை, புக்ஸ் எல்லாம் தப்பாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பாருங்கள், இதை ஃபிக்ஷனில் வச்சுருக்கீங்க. இது பெங்காலி நாவல். டிரான்ஸ்லேஷன் ஷெல்ஃபில் இருந்தது. ஆக்சுவலி இது ஃபிக்ஷனில் தான் இருக்கணும். நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். பட் நான் நினைக்கிறேன் இது ஃபிக்ஷனை விட மெடிசன் செக்ஷனில் தான் இருக்கணும். ஸோ இதை நானே கொண்டு போய் வைக்கிறேன். புக் பார் பண்ண வரவங்க புக் அங்கே இல்லைன்னா தேடுறது கஷ்டமாக இருக்குமே. இது ஃபஸ்ட்டு மெடிசன் செக்ஷனில் இருந்தது. ஏன் எதுக்குன்னு ஒருத்தர் கூட வந்து கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் இதை டிரான்ஸ்லேஷன் ஷெல்ஃபில் வச்சேன். அப்போவும் யாரும் இதை வந்து கொஸ்டின் பண்ணல. ஸோ இது அங்கே இருக்கிறது தான் கரெக்ட். நானே கொண்டு போய் வச்சிடுறேன். இது எங்கே வைக்கலாம்? ஃபிலாசபி? ஸ்பிரிச்சுவல். ஓகே. பதில்கள்? ரொமான்ஸ்? கிளாசிக். ஓகே. இது ஃபிக்ஷன் ஆர் டிரான்ஸ்லேஷன்? பாலிட்டிக்ஸ். ஓகே. இது மெடிசன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இதை மெடிசனை விட என்வரான்மெண்டல் சயின்ஸில் வைக்கிறது தான் கரெக்ட். ஸோ நான் இதை இங்கே வச்சிடுறேன். நான் ரொம்ப நாளாக ஒரு புக்கை தேடிட்டு இருக்கேன். அது எந்த ஷெல்ஃபில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த புக்கு? த ஒன்னஸ் ஆஃப் ஆல் டிசீசஸ். அந்த புக் இங்கே இல்லை. உங்களுக்கு அந்த புக்கை பற்றி தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அந்த புக்கோட காப்பி என்னோட லைப்ரரியில் ஒன்று வச்சுருக்கேன். உண்மையாவா? அது எனக்கு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? என்னோட ரிசர்ச்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி உங்கள் ரிசர்ச்? டிசீஸ் அண்ட் மெடிசன். இது ரெண்டையும் லிட்ரேச்சர் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் யாருக்கும் புக் லென் பண்ணுறது இல்லை. ஒரே தடவை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேட்டான்னு சொல்லி அவனுக்கு மட்டும் கொடுத்தேன். அதோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், உங்களுக்கு எப்படி நான் கொடுப்பேன்? சாரி. நம்ம ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லையே. புக் படிக்கிற பழக்கம் உள்ள 2 பேர் எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆவாங்க? நீங்கள் படிச்சிருக்க புக்கு நானும் படிச்சிருக்கேன். ஸோ நம்ம எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆக முடியும்? நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுவேன். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. ஹலோ. ஏன் அவ்வளோ சத்தம் போடுறீங்க? இது லைப்ரரி. சரி, வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
தேங்க்யூ ஸோ மச். இந்த புக்கு உங்கள்கிட்ட இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வரதராஜனார் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த புக் பற்றி எனக்கு தெரிய வந்தது. இதில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் அவர் தன்னோட நோயை குணப்படுத்தியிருக்காரு. ஓ, அப்போது இதை ஃபாலோ பண்ணால் எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்திடலாம், அப்படி தானே? பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் நம்ம எதையும் ஷுவராக சொல்லிட முடியாது இல்லை. நீங்கள் டெத் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஒரு நாவலோட லாஸ்ட் சாப்டர் மாதிரி தான் டெத்தும். ஒரு நாவல் எதை பற்றி இருக்குங்கிறதும் எதை நோக்கி போகுங்கிறதும் நமக்கு தெரியும், ஆனால் அது இப்படி முடிய போகுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி தான் டெத்தும். நாவலில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் வரணுன்ற அவசியம் இல்லையே. அது அந்த கேரக்டரோட விதி அப்படின்னு அவன் நினச்சிக்க வேண்டியதான். இது நான் உங்களுக்கு எப்போ ரிட்டர்ன் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இந்த புக் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த புக் வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வர நான் வச்சுருக்கேன். ஸோ அதே தான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க, அண்டர்லைன் பண்ணாதீங்க, பேஜ் ஃபோல்ட் பண்ணாதீங்க, முக்கியமாக ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட வைக்கக்கூடாது. இந்த புக்கை நான் இப்போ எந்த கண்டிஷனில் கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். பட் நீங்கள் இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களே. இது என்னோட புக், என் இஷ்டப்படி நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லைன்னா தென் டோன்ட். நோ, ஐ ட்ரஸ்ட் யூ. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். பயப்படாதீங்க, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இன் கேஸ் புக்கை ரிட்டர்ன் பண்ண மறந்துட்டீங்கன்னா தட்ஸ் வை. 7200553667. உங்கள் பேர்? எலிசா. ஓகே தென் பாய், ஐ எம் லீவிங். ஹோப் யூ லைக் இட். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க என் லைப்ரரிக்கு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. The number you are trying to call is currently not reachable. Please try again later. The number you are trying to call is... மேம், நான் எலிசாக்கு எவ்வளோ தான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வருது. ஸோ ப்ளீஸ் எனக்கு அவரோட அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் நேரில் போய் பார்த்து பேசிக்கிறேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு லைப்ரரி ரூலில் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எலிசாவை ஏன் தேடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எலிசாவை தெரியுமா? அவள் என்னோடய கிளாஸ்மேட். தேங்க்ஃபுல்லி எலிசா என்கிட்ட இருந்து ஒரு புக் வாங்கிட்டு போனாங்க. May 7th ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி May 31st ஆகுது, ஸ்டில் என் புக் என் கைக்கு வரல. அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் தான் வருது. உங்களால் அவள் இருக்கிற இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா? அப்போ வாங்க, அவளோட லைப்ரரிக்கே நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். இங்கே தான் ஸ்டாப் பண்ணுங்க. இங்கேயா? ஆமாம், பயப்படாமல் வாங்க.
எலிசா 3 months முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்துட்டான். இங்கே வரும்போதெல்லாம் புது புக் ஒன்று இங்கே இருக்கிறது பார்க்குறேன். அவளுக்கும் இந்த புக்ஸுக்கும் இருக்கிறது இம்மார்டல் லவ். மரணத்தால் கூட அதை பிரிக்க முடியாது. பொதுவாக அவளுக்கு புக்ஸ் லெண்ட் பண்ணவங்க யாருமே அதை தேடி வந்ததில்லை. பட் நீங்கள் வந்திருக்கிறத பார்க்கும்போது நீங்களும் அவ்வளோ மாதிரி தான் புரியுது. ஒரு கமா கூட வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை எடுத்துட்டு போறீங்களா? அவன் நினைவா இங்கேயே வச்சுட்டு போலாம்ல. புக்ஸ் லெண்ட் பண்ற பழக்கம் எனக்கு இல்லை. இது என்னோட புக், நான் எடுத்துட்டு போறேன். இட்ஸ் ஓகே. தேவைப்பட்டுச்சுன்னா எலிசா இந்த புக்கோட இன்னொரு காப்பியை தேடிக்குவா.